டோஸ் நல்லா ஸ்பீடாக அடிக்குது 10 அடி. சிறுவாணி தண்ணியில் பொட்டட்டி. வெல்கம் டு ஹலோ தித்தோஸ். தித்தோஸ் ஃபைனலாக நம்ம வந்து கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம். மணி எதுனடா 6:30 மணி. நம்ம வந்து சென்னையிலேருந்து 10 மணிக்கு கிளம்பணும். இங்கே வர்றதுக்கு 6:30 ஆயிடுச்சு. என்ன சாப்பிடல, போய் சாப்பிட்ருவோம். அதுக்கு முன்னாடி எப்படி காஞ்சிபுரத்துக்கு போகிறதுன்னு கேட்டுக்கிடுவோம். ஏன்னா காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு தான் அங்கேருந்து போகணும். இந்த மாதிரி ட்ரெயின் ஒன்று நிற்கும், அந்த என்ட்ரன்ஸுக்கு வாங்க. இதான் என்ட்ரன்ஸ்ன்னு நினைக்கிறேன், கோயம்புத்தூர் ஜங்ஷனோட என்ட்ரன்ஸ்ன்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க நாங்கள் அந்த பக்கம் போயிட்டோம். அங்கே போனால் அங்கேருந்து பஸ் கிடையாது, இந்த பக்கம் வாங்க. நாங்கள் இங்கேருந்து இப்போ மறுபடியும் அந்த பக்கம் கொஞ்சம் தான் போயிருப்போம். மருதமலை 15 3 விமானங்களே 12. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா ஃபஸ்ட்டு காஞ்சிபுரம் போகிறோம். ஏன் அப்படின்னா நம்ம அங்கே தான் வந்து ரெண்டலுக்கு பைக் வந்து ரெண்டலுக்கு எடுத்துருக்கோம். அதில் பைக்கை பிக்கப் பண்ணுறான், அப்படியே அங்கேருந்து போகிறோம். திட்டோஸ் இவனுக்கு வந்து வாந்தி வருதான். ட்ராவல் பிடிக்காதவங்கெல்லாம் கூட்டிக்கிட்டு சுத்தாதீங்க, சரியா? இங்கே வந்து வாந்தி வருதும் பையன், பாத்ரூம் போகிறதும் பையன், பாத்ரூம் போகிறதும் பையன், இது கூட ஒரே தொந்தரவாக இருக்கும். சொந்த ஊரா அது? ஆமாம். காஞ்சிபுரத்துக்கு எப்படி போகிறது? நேரம் அங்கே பஸ் அங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் காஞ்சிபுரம்? 3 கிலோமீட்டர் தான். 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டரா 3 கிலோமீட்டர்? பஸ் ஸ்டாப்டா இல்லை இடையில ஸ்டாப் ஏதாவது இருக்கா? இல்லை இங்கேருந்து போனால் இடையில ஸ்டாப் இருக்கா? இல்லை ஸ்டாப் இருக்கு. 2 ஸ்டாப் இருக்கு. 3வது ஸ்டாப் தான் காஞ்சிபுரமா? சரி ப்ரோ, சரி ப்ரோ. தித்தூஸ் இங்கே வந்து மெயின் பஸ் ஸ்டாண்டே வந்து காஞ்சிபுரம் தானே. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 3வது ஸ்டாப்பு. நேராக யார்ட்டே கேட்காம நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய போயிருங்க, சரியா? ஏன்னா நான் ஆல்ரெடி நாங்கள் வச்சு சுற்றிட்டோம். தித்தூஸ் டீ குடிக்கப்பா. நேற்று சென்னையில் கடைசியாக ஒரு டீ குடிச்சது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு டீ தான் குடிக்குது. போகிறதுக்குள்ள ஒன்றும் இல்லை, வசிக்குது. ஆனால் என்ன பண்ணுவான்னா முதல்ல நம்ம போய் பைக்கு புக் பண்ணியிருக்க ரெண்டல் பைக் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு நம்மளோட பிளான் என்னன்னு சொல்கிறேன். இந்த டைமில் காலையில் டீ குடிக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது நம்ம உள்ள சென்னையில் உள்ள கிளைமேட்டுக்கு இங்கே உள்ள கிளைமேட்டுக்கு நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே காலையிலே நல்லா ஜில்லுன்னு இருக்கும் ஒரு மாதிரியா. நைட்டு சென்னையில் இருக்கிறவங்களா நைட்டில் இருந்தால் எப்படி இருக்கும், அதே மாதிரி அந்தளவுக்கு இது காலையிலே இந்த டைமில் இருக்கும். சித்தூஸ் காஞ்சிபுரம் வந்துட்டோம். காஞ்சிபுரத்துலேருந்து இப்போ நம்ம வந்து ரெண்டுக்கு எடுத்த பைக்கை எடுக்க போகிறோம். சித்தூஸ் காஞ்சிபுரத்தில் இறங்கி கூகுள் மேப் வந்து relaxbike.comனு போடுங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த லொக்கேஷனுக்கே வந்து உங்களை கூட்டிகிட்டு வந்துடும் கூகுள் மேப்பு. அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் அண்டர் கிரவுண்டில் இருக்கும் வண்டி மேலே வருது. நீங்கள் எங்கேயும் சுற்றாதீங்க, அங்கே எங்கேயும் வழி எதுவும் கேட்டு வராதிங்க. டேரெக்டாக கூகுள் மேப்பில் போடுங்க. கூகுள் மேப்பில் வந்து கடை இருக்குது, கடையிலே சார் நீங்கள் வந்துடலாம். அதே மாதிரி இந்த கடையில் 590 உங்களுக்கு வந்து ரெண்டு ஸ்டார்டிங் இருக்குது. என்னடா இவங்கக்கிட்ட வந்து எக்கச்சக்கமான பைக்கு, ஒரு சிடி கண்டர்லேருந்து புல்லட் வரைக்கும் எல்லா பைக்கும் ரெண்டில் விட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ அது எடுத்துக்கலாம். பட் அந்த டேட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வரும், வண்டிக்கு ஏற்ற மாதிரியும் ப்ரைஸ் வரும். ஓகே தித்தூஸ், நம்ம இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம்னா போகிற வழியில் ஏதாவது ஹோட்டல் இருந்தால் சாப்பிட போகிறோம். நெக்ஸ்ட்டு அடியோ பக்கத்தில் ஒரு நரசிம்மபுரம் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கான், அங்கே போய்ட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா ஈஷாவுக்கு போக போகிறோம். தித்தூஸ் பைக் வந்து ரெண்டலுக்கு எடுத்ததுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே வந்து 2 பெட்ரோல் பங்க் இருக்குது. அங்கேயே வந்து பெட்ரோல் போட்டு வந்துடும். அதுக்கப்புறம் எங்கே ஏது இருக்குன்னு தெரியாது இல்லையா? அதனால் கரெக்டாக அந்த ரெண்டல் எடுத்த இடத்துலேருந்து ஒரு 100 மீட்டருக்குள்ளே தான் இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், தேட வேண்டிய அவசியமும் இல்லை, சரியா? எங்கே நம்ம போகிறோம்? ஈஷாவுக்கு.
எங்க நம்ம போறோம்? ஈசாக்கு. எங்க நம்ம போறோம்? ஈசாக்கு. ஆனா கோயம்புத்தூர் மக்கள்ல ஒருத்தனை கூட தெரியலப்பா ஈஸா எங்க போறது எது போறது. நீங்க வந்து 50 பேர்கிட்ட கேட்டோம், ஒருத்தர் கூட இந்த ரூட் அந்த ரூட்னு சொல்லல. அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளே வந்து கூகுள் மேப்ல கேட்டு போய்கிட்டு இருக்கோம். நேற்று வந்து சரியான பஸ் இல்லையா, அதனால கக்கா போகிறோமோ இல்லையா குளிக்கிறோமோ இல்லாமல் சாப்பிட்ருவோன்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால டீ கடைக்கு வந்து ஒரு பேக்கரி கடைக்கு வந்துருக்கோம். வேற டீ வேற பப்ஸ் ஏதாவது இருக்காண்ணா? சமோசா இருக்கு, உளுந்த வடை இருக்கா? ஒரு சமோசா ஒரு உளுந்த வடை கொடுண்ணா. எனக்கு ஒரு சமோசா ஒரு உளுந்த வடை. அவருக்கு ஒரு சாதா பண்ண கொடுங்க, இல்லைன்னா இந்த ஜாம் வச்சா பண்ண கொடுங்க. சமோசாவையும் உளுந்த வடையும் பார்த்ததுக்கு அப்புறம் உசுரே வந்துருச்சு. அங்கேயே சாப்பிட்ருக்கலாம். நம்ம என்ன நினச்சோன்னா சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், குளிச்சுட்டு போய் சாப்பிட்றலாம் அப்படின்னு தான் பார்த்தோம். ஆனால் வந்து வயிறை கண்ட்ரோல் பண்ண முடியல, ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால சாப்பிட்டே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் இங்கே இடையிலேயே போகிற வழியிலேயே இது எந்த ஊருன்னு தெரியல. எந்த ஊர் வந்து தெரில, எந்த ஊருன்னு தெரில. சாப்பிட்டுட்டு போவோம் அப்படின்னு நிப்பாட்டியாச்சு. ஜூஸ் நல்லாவே கிடக்கடா, நீயே சாப்பிடும். ஜூஸ் சமோசா வந்து காலைல போட்டாங்களா இல்லை 4 மணிக்கு போட்டாங்களா இல்லை நேற்று போட்டாங்களான்னு தெரியல, நல்லாவே இல்லை. சிறுவாணி தண்ணி டீ குடி நல்லாயிருக்கும். ஜூஸ் அங்கே வந்து ஒரு கூட்டம், ஒரு லேடிஸ் கூட்டம் போகுது. நம்ம இங்கே விளாக் பண்ணுறோம்ல, அவங்க நினச்சிக்கிட்டாங்கன்னா அவங்க எடுக்க நினச்சிக்கிட்டாங்க. நம்மளே குடுன்னு பார்த்துட்டு போகிறாங்க. சமோசாவும் முடிச்சாச்சு, உளுந்த வடையை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து சிறுவாணி தண்ணியில் போட்ட டீ. சரி, பால் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நார்மல் டீ மாதிரிவே இருக்கு, பெரிய டேஸ்ட்டு அப்படிங்கிறதுல நார்மலாக. ஸோ நம்ம வாட்டர் ஃபால்ஸ்க்கு இன்னும் வரல, பட் போகிற வழியில் ஒரு அருவி இருந்துச்சு. அருவியாக ஓடன்னு நினைக்கிறேன், நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரிலாம் நம்ம ஊர் சைடு எப்போது நெல் போட்டால் தான் பார்க்க முடியும். சித்தூர் இது வந்து வெங்காயம், நெல் இல்லை. எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்க. இந்த பழம் தக்காளி எப்போ ஓஞ்சு போச்சு பாரு. அந்த மலையில் இருக்கிற மிச்செல்லாம் எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. தாண்டி போயிட்டோம், அந்த வாட்டர் தாண்டி போயிட்டோம். இப்போ வந்து ரிட்டர்ன் போய்கிட்டு இருக்கோம். இந்த பக்கம் டீ கடை, அந்த அக்கா சொன்ன டீ கடை. இந்த பக்கம் வரீங்கன்னா வர பக்கத்துலேயே ஒரு டீ கடை இருக்கும். டீ கடை பக்கத்துலேயே லெஃப்ட்ல ரூட்டு போகுது, வழியே கிடையாது. ஆனால் இந்த பக்கம் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கா? தேங்க்ஸ்ண்ணா. சித்தூஸ் இந்த பக்கம் தான் வாட்டர் ஃபால்ஸ் தான். சித்தூஸ் உங்களுக்கு சவுண்டு கேட்குதா? நம்ம வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம். வாட்டர் ஃபால்ஸ் அந்த பக்கம் ரைட் சைடு இருக்கு. இந்த பக்கம் வந்து எங்கேருந்து தண்ணி வருதுன்னு பார்க்கறதுக்கு வந்தோம். என்னடா திடீர்னு பயமுறுத்துற? என்ன சித்தூஸ், இங்கே வந்து தண்ணியே இல்லை, கம்மியாக தான் தெரியுது. ஆனால் அந்த பக்கம் சொங்கின்னு வேகமாக வருது தண்ணி. அந்த கார்னரில் நல்லா ஸ்பீடாக போகுது, அந்த ஓரத்தில் அப்படியே போகுது சித்தூஸ். திடீர்னு வெள்ளம் இல்லை, இங்கே இப்போ வந்துச்சுன்னா மாட்டிக்கிடுவோம் நம்ம.
வயநாடு தண்ணி உள்ள இங்கே வந்துச்சுன்னா அவ்வளோதான் நம்ம காலி. தண்ணி வருமானு தெரியல. அது எப்போயும் நடந்துருச்சுன்னா தண்ணி வரதா இருந்தால் அப்படியே வந்திருப்பேன். நல்லா ஸ்பீடாக அடிக்குது. இது வாட்டர் ஃபால்ஸ் அந்த பக்கம் தெரியுதா? உங்களுக்கு தெரியாது, நான் அங்கிட்ட போய் காட்டுறேன். இங்கே வந்து நேரில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஃபோனில் உங்களுக்கு அந்தளவுக்கு எங்களால் வந்து எடுக்க முடியாது. ஆனால் பயங்கரமாக இருக்குது. நேரில் வாங்க. பயங்கரமாக இருக்கு. அப்படியே வந்து அதோட சத்தம் வந்து அப்படியே இங்கே காதில் பாயுது. டம் 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 டம்னு. இது இந்த பக்கம் இங்கே பாருங்க, யாருமே இல்லை, கூட இல்லை. நீங்கள் ஏதாவது ஃபேமிலியாக இல்லாட்டா கப்புள்ஸாக வந்தீங்கன்னா நல்லா ஹாப்பியாக இருந்துட்டு போகலாம். நல்லா உங்களுக்கு ஜாலியாக ஆட்டம் போட்டு இருந்துருப்பா. இந்த பாருங்க, தண்ணி இந்த பக்கம் நல்லா ஸ்லோவாக தான் வருது, அங்கேதான் நல்லா ஸ்பீடாக வருது. சித்தூஸ் இறங்க போகிறோம். இறங்கி அந்த பக்கம் இருந்து சித்தூஸ் பிரிச்ச தண்ணியோட குளிதா இருக்கு. சிறுவாணி தண்ணின்னு சொல்லும் போதுனா எனக்கு தெரியல. அப்பா சார், இது சிறுவாணி தண்ணியா எனக்கு தெரியல, ஆனால் சரியான ஜில்லுன்னு இருக்கு. இது பிரிச்ச தண்ணி, என்ன பிரிச்ச தண்ணி போட அப்படியே. இப்போ நடக்கும்போது பார்த்து நடங்க, லைட்டாக இழுக்குது. அருவி வந்து உள்ள கல்லுகள்லாம் எனக்கு அருவி வந்து ஐயோ, இந்த ஸ்பீடு வந்து பார்த்தா ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் ஆளையே இழுக்குது. ஏய் 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 கூட்டிட்டு போடா டே. தனியாக வந்துடாதீங்க, கைப்பிடி இழுக்குதுடா நீ. இந்த இடத்துலலாம் பார்த்து வாங்க, ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கு, ஆனால் அப்படியே ஆளே இழுக்குது. சரியான ஸ்பீட் அடிக்குது. நல்லா ஸ்பீடாக அடிக்குது. மற்றபடி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேலே ஏறும்போது பார்த்து ஏறுங்க, ஒரே பாசமாக இருக்குது, நல்லா வழுக்குது. அதே மாதிரி தனியாக வந்தீங்கன்னா ரொம்ப நேரம் இங்கே இருக்காதீங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு அந்த பக்கம் வந்து ரொம்ப மயான காடி அமைதியாக இருக்குது, நல்லா காடாக வேறு இருக்குது, கொஞ்சம் டேஞ்சர்ஸ் ஒரு மாதிரி தெரியுது. அதனால தனியாக வந்தீங்கன்னா இங்கே குளிச்சுட்டு இப்படியே போயிருங்க, அந்த பக்கம் இங்கிட்ட போகாதீங்க, சரியா? பயங்கரமாக குளிருது. குளிர்ந்து வெச்சு தண்ணியை விட மோசமாக இருக்குது. இங்கே பாருங்க, கையை ஆடுறதுலேயே தெரியலையா உங்களுக்கு?
சரி சித்தூஸ் ஆட்டோமேட்டாக சரி கிளம்புவான் ஈஸா பார்க்க போவான். சித்தூஸ் அவன் வந்து வரவே மனசில் இருந்துட்டு மறுபடியும் போய் உட்காந்துக்கிட்டான். ஏன்னா யாருமே இல்லையா, நல்லா வேறு கொண்டாட்டம் போடுறதுக்கு ஏற்ற இடம் வேறு இருக்கா. டைம் வேறு ஆச்சு, விட்டா நாய் வர மாட்டேறான். அது வாட்டுக்கு பாருங்கள் பைத்திய மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு. சித்தூஸ் ஒரு வழியாக இவனை வந்து அடிச்சு இழுத்தாச்சு. பகிர்ந்து செஞ்சு நம்ம வந்து அடுத்து ஈசாவுக்கு போக போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ ரொம்ப பேர் பார்க்குறீங்க, ஆனால் ஒருத்தவங்க லைக் பண்ண மாட்டீங்க. சரி, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். சரியா?